ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி க்ரைம் த்ரில்லரான ராக் வெப் சீரிஸ். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடைய ரிலீஸ் ஆகிருக்கு. 1978 டெல்லியில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. முதல்ல கதை என்னென்னு பார்த்துடலாம். டெல்லியில் ஆர்மி ஆஃபீஸரோட 2 பசங்களை கடத்தி கொலை செய்யப்படுறாங்க. அவங்கள யார் கொலை செஞ்சது, எதுக்காக கொலை செஞ்சாங்க, அந்த குற்றவாளிகளை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த ஃபுல் வெப் சீரிஸோட கதையே. ஜேபின்ற கேரக்டரில் மிர்சாப்பூர் ஃபேம் அலி ஃபாசில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா அந்த கேரக்டரை கேரி பண்ணியிருக்காரு. அந்த 2 பசங்களோட அம்மாவாக சோனாலி பிந்த்ரே நடிச்சிருக்காங்க. இந்த சீரியஸோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவே தேவையில்லாமல் சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே யார் கொலை செஞ்சான்றதை ஆடியன்ஸுக்கும் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள எப்படி பிடிக்க போகிறாங்கன்றது தான் அதுக்கப்புறம் வர எபிசோடில் ஃபுல்லாகவுமே நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போயிருக்காங்க. நடிகர்கள் தேர்வு ரொம்ப கச்சிதமாக இருக்குது. குறிப்பாக வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தாலே அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்ற பயம் கலந்த ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்குது. வில்லன் கேரக்டர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைங்க தாராளமாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் எபிசோடில் குழந்தைங்கள துன்புறுத்துகிற சீன் ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. மொத்தம் 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே 40 to 45 நிமிஷம் ஓடுது. ஸோ 45 நிமிஷம் ஓடுறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். 18+ சீன்ஸ் இருக்குது. அதை விட கெட்ட வார்த்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்குறத விட தனியாக பார்க்குறது பெட்டர். ஓவராலாக பார்த்தா ஸ்லோ பர்ன் க்ரைம் த்ரில்லர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸும் உங்களுக்கு பிடிக்கும். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.